18ஆம் படி கருப்பசாமியை போற்றி. என் அன்பின் தங்கமே, இப்பொழுது உனக்கு ஒரு விஷயத்தை உணர்த்துவதற்குத்தான் வந்து இருக்கின்றேன். நீ பிரச்சனை பிரச்சனை என்று எதை நினைத்து அழுது கொண்டு இருக்கின்றாய்? யாரை நினைத்து கண்கலங்கிக் கொண்டு இருக்கின்றாய்? அந்த கண்கலங்கும் விஷயத்தை பற்றி தான் சொல்வதற்கு வந்து இருக்கின்றேன். யாரால் நீ கண்கலங்கினாயோ அவரே உன்னிடத்தில் சேர்வதற்கான அத்துணை வழிகளையும் உனக்கு காண்பித்து விட்ட பிறகு எதற்காக வருத்தப்படுகிறாய் என் பிள்ளையே? உன்னிடம் பேச பேச உன் மனதில் உள்ள சூழ்நிலைகள் எனக்கு புரியாமல் இருக்குமா? நானே பேச மறுத்த போதிலும் இந்த அப்பனை தேடி நீ அல்லவா என்னிடம் வந்து இருக்கின்றாய். அப்படி இருக்கும் என் குழந்தையை நான் ஒரு பொழுதும் வெறுக்கவே மாட்டேன். உனக்கு பிடித்தது என்ன? உனக்கு தேவையானது என்ன? நீ எதை நோக்கி உன் வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தை இங்கு நகர்த்தி கொண்டு இருக்கின்றாய் என்பதெல்லாம் எனக்கு தெரியும். அத்தனை விஷயங்களையும் கருத்தில் கொண்டுதான் இப்பொழுது ஒரு விஷயத்தை செயல்படுத்த வந்து இருக்கின்றேன். யாரை நினைத்து நீ வருத்தப்பட்டாயோ, யாரால் நீ வருத்தப்பட்டாயோ அவரே உன்னை தேடி வரும் சூழ்நிலை வந்து விட்டது. நீயோ நமக்காக யாருமில்லை, நம் கண்ணீரை துடைப்பதற்கு கூட யாருமில்லை என்றுதானே யோசித்தாய். என் பிள்ளையே, உன் கனவுகள் என்னவென்று எனக்கு தெரிந்திருக்கும் போது அதை நினைவாக்க நான் வரப்போவது இல்லையோ என்று நினைத்து கொண்டு இருந்தாயோ? நானே வருவேன். இதுதான் சத்தியத்தின் உண்மை. என் பிள்ளைகளின் மனதின் ஆசைகள் யார் என்ன சொன்னாலும் சரி, யார் தடுத்து நிறுத்தினாலும் சரி, நானே நிறைவேற்றி தருவேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. என் கண்ணே, பயமேண்டாம். என்னை மீறி எதுவுமே நடக்காது. என்னை மீறி எந்த தீங்கும் உன்னை நெருங்காது என்பதில் முழுவதுமாக நம்பிக்கை கொள். கூடிய விரைவில் உன்னை பழைய நிலைமைக்கு கொண்டு வந்து உன் முகத்தில் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் பார்ப்பதற்குத்தான் இந்த கருப்பன் நான் இங்கு உனக்காக உதவி செய்து கொண்டிருக்கின்றேன். நீ சொல்கின்ற ஒற்றை வார்த்தை போதும். எனக்கு பணமோ பொருளோ காசோ வேண்டாம் என் கண்ணின் மணியே. உனக்கான விஷயத்தில் நான் உன்னை உறுதியாக்க வந்திருக்கும் போது எதற்காக அழுது தவித்து கொண்டு இருக்கின்றாய்? காலங்கள் கடந்து விட்டது, ஆனால் நமக்கான விஷயம் மட்டும் நடக்கவில்லையோ என்று யோசிக்காது. சர்வ நிச்சயமாக உனக்கான வாழ்க்கையில் உனக்கு நல்லது நடத்தி தருவேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. கேட்டதே கேட்டபடி உனக்கு தருவதற்குத்தான் இந்த அப்பன் நான் வந்து இருக்கின்றேனே. இவ்வளவு காலம் பொறுமையோடு இருந்தாய். இனியும் அந்த பொறுமையை காப்பதற்கு நான் இங்கு உனக்கு துணை புரியத்தான் போகிறேன். வருத்தப்படாதே. இங்கு வருத்தப்படுகின்ற அளவுக்கு ஒன்றுமே நடக்கவில்லை. உனக்கு பிடித்தமான விஷயம், உனக்கு பிடித்தமான உறவு உன்னருகில் வந்து சேரப்போகும் நாளை குறித்திவிட்டேன். என் பிள்ளையே, நாளும் தேதியும் எப்பொழுது வரும் என்று என் பிள்ளைகள் கண்விழித்து காத்து கொண்டு இருக்கின்றார். கலங்காதே என் கண்ணின் மணியே. உன் கலக்கத்திற்கு விடை கொடுக்கத்தானே வந்து இருக்கின்றேன். இனி கவலையெல்லாம் விட்டொழித்து விட்டு இனி உனக்கான வெற்றியின் தருணத்தை தருவதற்கு நானே இருக்கும்போது உன் வாழ்க்கை இனி நல்லதாகவும் வளமாகவும் தான் மாறப்போகிறது. உனக்கு பிடித்தவரை உன்னருகில் வந்து சேரப்போகிறாள். வெற்றி நிச்சயமாக்கப்பட்டு விட்டது. இனி எதற்கும் வருந்தாதே. நல்லதுதான் நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும்.